இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜிம் தலைப்புச் செய்திகள். உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் இந்தியாவுடன் பொருளாதார உறவை வலுப்படுத்த விரும்புகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மாடுகளின் தோல் மற்றும் எலும்புகளை பதப்படுத்தி பயன்படுத்துவதை அதிகரிக்க வேண்டும். அவற்றை காலணி தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு நேரடியாக விற்பனை செய்தால் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா ஆலோசனை. வட மாநிலங்களில் தமிழ் கற்பிக்கும் நிறுவனங்களை மத்திய அரசு அமைக்காதது ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பட்ஜெட்டில் 25 மினி விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட உள்ளோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி. திமுகவை வீழ்த்துவதுதான் எங்கள் குறிக்கோள். மற்ற கட்சிகள் எதுவும் எதிரி இல்லை. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கோவில்களுக்கு எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. சாதி அடிப்படையில் கோவில்களை நிர்வகிப்பது மத நடைமுறையும் அல்ல. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு. அதிகாரமிக்க பதவிகளில் இடஒதுக்கீடு இல்லாதது ஏன்? திருமாவளவன் கேள்வி. பேராசிரியர், துணைவேந்தர், கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் பதவிகளிலும் இடஒதுக்கீடு இல்லை என ஆதங்கம். உத்தரப்பிரதேசத்தில் கிழக்கு மத்திய ரயில்வே பணிகளுக்கான தேர்வில் வினாத்தாள் கசிவு. ஊழியர்கள் உட்பட 26 பேரை கைது செய்து சிபிஐ விசாரணை. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள். கோவையில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்க அனுமதி கோரி மத்திய சுகாதாரத்துறை மந்திரி ஜே.பி. நட்டாவுடன் டெல்லியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சந்திப்பு. பங்குச்சந்தை மோசடி வழக்கில் செபி முன்னாள் தலைவர் மாதவி பூரி புஜ் மீது நடவடிக்கை எடுக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை. தமிழகத்துக்கு எதையும் செய்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். தமிழகத்தை அவர்கள் தீண்டத்தகாத மாநிலமாக பார்க்கிறார்கள். மத்திய பாஜக அரசு மீது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை. அனுமதியின்றி வந்ததாக சமூக செயற்பாட்டாளர் மேதா பட்கர் போலீசாரால் கட்டாய வெளியேற்றம். சமூக ஆர்வலர்கள் கண்டனம். கட்சி தாவிய PRS எம்எல்ஏக்கள் 7 பேர் மீதான தகுதி நீக்க மனுக்களில் முடிவெடுப்பதில் தாமதம். தெலுங்கானா அரசு மற்றும் சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்ச நீதிமன்றம் உத்தரவு. உள்நாட்டில் பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள், நக்சலைட்டுகள், மத கலவரம், சட்டவிரோத அகதிகள் ஆகிய சவால்களை இந்தியா எதிர்கொண்டு வருகிறது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. கொலை வழக்கில் உதவியாளர் வால்மீக் கரட் கைது. மகாராஷ்டிரா மாநில மந்திரி தனஞ்சய் முண்டே ராஜினாமா. சிலை கடத்தல் மன்னன் தீன தயாளனுக்கு உதவியதாக சிபிஐ வழக்கு. முன்னாள் போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையை தர முடியாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு. ஜனவரி மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து மாதிரிகள் ஆய்வு. சர்க்கரை நோய், கிருமி தொற்றுக்கான 145 மருந்துகள் தரமற்றவை. மத்திய அரசு அதிர்ச்சி தகவல். பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள். உடல்நல குறைவால் பெங்களூரு மருத்துவமனையில் கவிஞர் நந்தலாலா மரணம். பல்லாண்டுகள் தமிழ் சமூகத்துக்கு அருந்தொண்டாற்றவிருந்த அவர் மறைந்துவிட்டார் என்பது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல்.
4 வருடங்களில் 52,000 கோடி ரூபாய் மானியம் மின்சார வாரியத்திற்கு முதல்வர் வழங்கியிருக்கிறார். நிதி கொடுக்கவில்லை என்றால் இந்நேரம் மின்சார வாரியம் மூடப்பட்டு இருக்கும். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்கிறார். கோவை சிட்ரா பகுதியில் உயராய்வு மையத்தில் தொழில்நுட்ப ஜவுளி தொழில் முனைவோருக்கான 5 நாள் பயிற்சி அமைச்சர்கள் காந்தி, செந்தில் பாலாஜி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கல்வித்துறையை மேம்படுத்த தர வேண்டிய ரூபாய் 2151 கோடி ரூபாயை கொடுக்க மறுக்கிறது மத்திய அரசு. தாய்மொழியை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் அழைப்பு. தமிழ்நாடு அரசு ராணிப்பேட்டை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் மின்னல் ஊராட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீதியில் சுற்றித் திரிந்த தெரு நாய்கள். இருசக்கர வாகனத்தின் குறுக்கே ஓடியதால் விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் கீழே விழுந்து காயம். பணிக்கொடையாக ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகள். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் ஓரங்கூர் அருகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பூங்கொடி என்பவரை கத்தியால் கிழித்துவிட்டு 7.5 சவரன் தாலி செயின் பறிப்பு. பட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜி கைது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மாசி திருவிழா 2ஆம் நாள். சுவாமி சிங்க கேடயம் சப்பரத்திலும் அம்பாள் பெரிய கேடய சப்பரத்திலும் எழுந்தருளி வீதி உலா. திரளான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பலரும் கலந்தோண்டு சுவாமி தரிசனம். துபாயில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி அரை இறுதிப் போட்டி. விராட் கோலி 84 ரன்கள் விளாசல். ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டி. இந்தியாவின் அனுருத் சந்திரசேகர் சீன தைபேயின் ரே கோ இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினர். பிரபல பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி. உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹைதராபாத் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. துபாயில் இருந்து பெங்களூருவுக்கு 11.80 கிலோ தங்க கட்டிகளை கடத்த முயற்சி. கர்நாடக கூடுதல் டிஜிபி மகள் நடிகை ரன்யா ராவ் கைது. வருவாய் புலனாய்வு துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ஏஆர் முருகதாஸ் இயக்கிய சிக்கந்தர் படத்தின் முதல் பாடல் வெளியீடு. ரம்ஜான் பண்டிகைக்கு திரைப்படம் வெளியாகிறது. நடிகை மீனாட்சி சௌத்ரியை பிராண்ட் அம்பாசிடராக நியமித்ததாக வதந்தி. பொய்யான பிரச்சாரம் செய்தால் சட்டப்படி நடவடிக்கை என ஆந்திர அரசு எச்சரிக்கை. மகிழ்ச்சியின்மை விடுமுறை திட்டம். மகிழ்ச்சியாக இல்லாத நாளில் வேலைக்கு வர வேண்டாம். சீன நிறுவனம் புதுமையான திட்டத்தை அறிமுகம். ஆண்டில் உலகில் மனிதர்களுக்கு உதவும் 20 பில்லியன் ரோபாட்டுகள் இருக்கும் என ஆய்வில் தகவல். இந்தியாவுடன் நல்லுறவு வைப்பதை தவிர வங்கதேசத்துக்கு வேறு வழியில்லை. வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸ் கருத்து. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் தலிபான் படைகளுக்கு இடையே தொடரும் மோதல். எல்லை பகுதியில் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. டோர்காம் பகுதியை கைப்பற்றியதாக தலிபான் அறிவிப்பு. ஏராளமான மக்கள் இடம்பெயர்வு.
வடமேற்கு பாகிஸ்தான் ராணுவ நிலையில் இரட்டை தற்கொலைப்படை தாக்குதல். தீவிரவாதிகள் தாக்குதலில் 9 பேர் உயிரிழப்பு, 25 பேர் படுகாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.